நீ தானே நேற்றைய கூட தகராறு பண்ண. என்னடா இதே ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? ஏன் சும்மா கூட நிக்க கூடாதா? உங்க ஏரியாவா இது? என் ஏரியா கிடையாது. இங்க நீ என்ன பண்ணிருக்கிற? எங்க ஃப்ரெண்ட பக்கம் வந்திருக்கோம். டே, ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ற நேரத்தில் பார்பர் ஷாப்ல முடிய விட்டுறா. வண்டிக்குள்ள என்ன இருக்குது? வண்டியில எதுவும் இல்ல. சீப்ப என்ன செக் பண்ணிட்டீங்களா? என்ன கிடைச்சது? எங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, இந்த கேஜிஎஃப் படத்தில் வந்த வில்லன் மாதிரி இருந்தீங்களா, அதை பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மார்க்கெட்டிங்லாம் பண்ணிங்கன்னா ஹீரோ மாதிரியே இருப்பீங்க. சாரி பிரதர், ஏன் தப்பு தான். நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். பிரதர், நீங்கள் கூட மருதுன கமல் மாதிரியே இருக்கிறீங்க. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். சட்டையை வர புஷ்ட்டேன். சாரி. நீங்கள் போங்க. சாரி. போலீஸ் ஸ்டேஷன். ஓட்டு பொட்டி கிடைச்சிருச்சு. சார், இன்னும் எவ்வளவு நேரம் சார்? கவுண்டிங் ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? என்ன மேடம், எத்தனை தடவை சொல்றது? ஒரு பேலட் பாக்ஸ் மிஸ்ஸிங். அது வந்துட்டோம், அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். ஒண்ணு நீங்க கவுண்டிங்க ஆரம்பிங்க, இல்லைன்னா எலெக்ஷன் முடிவை ஒத்தி வைங்க. மேடம், எங்களுக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க. சார், நான் கேண்டிடேட். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு பகலா ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கேயோ நடந்த தப்புக்காக என்ன நீங்க காக்க வைக்கிறீங்க? இது எந்த விதத்துல சார் கரெக்ட்? மேடம், நான் முன்னாடியே சொன்னதுதான். ஒரு வேளை வாக்க என்ன ஆரம்பிச்சாலும் ரிசல்ட் அறிவிச்சாலும் அவங்களால கோர்ட்ல போய் ஸ்டே வாங்க முடியும். சரிங்க சார், அப்ப அதையாச்சும் பண்ணுங்க. பை எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்க, இல்லனா எலெக்ஷன் முடிவை ஒத்தி வைங்க. எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? சார், நான் இந்த தொகுதியை சேர்ந்தவன் தான். நானும் ஓட்டு போட்டுக்கிறேன் சார். கேள்வி கேட்கலாம். ஒரு வாக்காளன்ற முறையில் கேள்வி கேட்குற உரிமை எல்லாமே எனக்கு இருக்குது சார். நான் வண்டியும் இல்லை, யார் வேணால் கேட்கலாம் சார். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு இருக்காதீங்க சார். பேலட் பாக்ஸ் வர சொல்லாத, நீங்கள் வாக்கலாம் என்னக்கூடாது சார். அவள் தான் சொல்லிட்டேன். ஒரு தொகுதி எலெக்ஷன் தானே சார். நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் 2 மணி நேரத்துலேயே பண்ணிடலாம். நோ, இந்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறீங்க. சும்மா இல்லைண்ணா, எவ்வளோ பேர் எவ்வளோ வேலை பார்த்துக்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்காக. இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுண்ணா. நீங்கள் இருங்க, கொஞ்ச நேரத்தில் எண்ணி முச்சிருவாங்கண்ணா. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கூட சேர்ந்து போய் கண்டுபிடிக்கலாண்ணா. டென்ஷன் ஆகாத. இல்லைடா, எனக்கு என் உண்மை சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. சரிடா. வெற்றி சார், கவுண்டிங்க ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிங்க சார். சார், கவுண்டிங்க நிறுத்துங்க. பின்ன என்ன சார், ஒரு கேண்டிடேட்டே காணோம். இந்த நேரத்துல கவுண்டிங்க ஆரம்பிச்சு என்ன பெரிய முடிவை சொல்லிட போறீங்க? மேடம், நீங்க தான் கவுண்டிங்க ஆரம்பிக்க சொன்னீங்க. இவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னன்னா கவுண்டிங் ஆரம்பிக்காதீங்கன்னு மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க தோத்துரும் டர் ஆயிடுச்சா? சச்சா, எனக்கு என்ன பயம்? நான் தான் ஜெயிப்பேன். இருந்தாலும் நாளை பின்ன நான் ஜெயிச்சிருந்தேன்னா நீங்க ஏதாவது கேஸ் போட்டீங்கன்னா? நான் என்னதுக்கு உங்க மேல கேஸ போட போறேன்? ஆமா, உங்க ஒய்ஃப காணோம், அதுல ஏதாவது சதி பண்ணிருக்கோம். அது இதுன்னு ஏதாச்சும் கலாட்டா பண்ணி திரும்பவும் பை எலெக்ஷன் வைக்க சொல்லி பிரச்சனை பண்ணுவீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? சார், துளசி வராம என்னைக்கே பண்ண முடியாது. வெற்றி, போயிட்டு உங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு வாங்க. சார்,
இல்லைன்னா ரிசல்ட் அறிவிக்கிறது கஷ்டம், பாத்துக்கோங்க. எங்கிருந்து தப்பிக்கவா பாக்குறேன்? எங்க அக்கா எங்கன்னு சொல்லு. தெரியாது. சொல்லுடா. தெரியாதும்மா. சொல்ல புரியல இல்லையா? எனக்கு தெரியாது மேடம், என்ன விட்டுருங்க மேடம். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா இல்லன்னா நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். சொல்லுடா, சொல்லு. சொல்றியா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கட்டுமா? நடந்து முடிந்த தேர்தலில் 5000 வாக்கு வித்தியாசத்தில் துளசி வெற்றி பெற்றுள்ளார். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எம்எல்ஏ மேடம், இத்தனை பேர் உங்க மேல வச்ச பாசத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல, என்னைக்கா இருந்தாலும் உண்மை தான் ஜெயிக்கும். இந்த டகால்ட்டி எல்லாம் ஊத்திக்கிச்சு பாத்தீங்களா? பாருங்க, இத்தனை பேரோட நம்பிக்கை உங்க மேல. இந்த தொகுதிக்கு நீங்க என்னெல்லாம் நல்லது பண்ணுவீங்களோ நீங்க பண்ணுவீங்க. அது உங்க வாயால சொல்லுங்க. எனக்கு ஓட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. வெற்றி, ஒரு நிமிஷம். ரொம்ப நன்றிக்கா. இல்ல, உங்களால தான் நான் இந்த எலெக்ஷன்லயே நின்று இருக்கேன். அதுக்கு நான் உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும். ஒரு தங்கச்சியா சொல்றேன். தேங்க்யூ so மச். வரேன். மேடம் மேடம் மேடம், பல்வேறு சதிகளுக்கு மத்தியில நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு வாக்களிச்ச எல்லா வாக்காளர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப சாதாரணமான லோவர் மிடில் கிளாஸ் பொண்ணு. எந்த அரசியல் பின்புலமும் இல்லாதவன். மக்களுக்கு உண்மையா இருந்தா யார் வேணாலும் போட்டி போட்டு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணம். என்ன நம்பின மக்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். அவங்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன்.